இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பண்ணையில் முதவே சொன்ன மாதிரி கறிக்குட்டி எடுத்து வளர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதை இப்போ ஆரம்பித்தாச்சு. அதுக்கு பரண் தான் ஃபஸ்ட்டு போடணும். பரனும் நம்ம போட்டாச்சு. பரண் போட்டு அதுக்கு தண்ணி டேங்க்லாம் வச்சாச்சு. 1000 லிட்டர் தண்ணி டேங்க் வச்சுருக்கோம். நம்ம இதில் கரண்ட் கிடையாதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பண்ணையில். அதனால் மேனுவலாக சுற்றுற மோட்ரு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கம்ப்ரஸர் மோட்ரு. அதுலேருந்து தான் டேங்குக்கு தண்ணி ஏற்றி அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே லைன்லாம் உள்ளேயே கொடுத்துட்டோம். பைப் லைன்லாம் அதுதான் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் தண்ணி பிடிச்சி அப்படி ஆடுகளுக்கு வைக்கிறதுக்கு. அதனால் லைன் உள்ளே கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம பண்ணையில் கரண்ட் கிடையாதுனால எல்லாமே நம்ம இதில் சோலார் தான். சோலார் லைட், சோலார் ரேடியோ, இதில் தான் நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா பாட்டு கேட்குறது எல்லாமே. நம்மகிட்ட 30 கிடா குட்டிங்க இருக்குது. இதுக்கு தீவனம் என்ன, அதுக்கு கறிக்குட்டி எல்லாத்துக்குமே எல்லாருமே சப்ளிமெண்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம என்ன கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்குறோங்கிறத இந்த இதில் விவரமாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். கறிக்குட்டி 100 நாள் வளர்த்து அதை நம்ம கறிக்கு விற்றுருவோம் எடைக்கு. அப்படிங்கும்போது இது சீக்கிரமாக வளர்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான் இந்த பொருட்கள்லாம். இது ப்ரோட்டீன் சொல்லுவோம். இதில் நம்ம 30 குட்டி நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் குட்டிக்கு 5 கிராம்ங்கிற கணக்கு வச்சு 150 கிராம் இந்த மருந்தெல்லாம் எடை பார்க்குறதுக்காண்டியே ஒரு மிஷின் ஒன்று வாங்கினோம். சின்னதாக குட்டியாக இருக்கு. அந்த மிஷின் எவ்வளோன்னா அது 300 ரூபா. அதுக்கப்புறம் மேலே வச்சுருக்கோம்னா அந்த கப்பு 140 ரூபா. என்னடா இதெல்லாம் கூட ஏன்டா சொல்கிறான்னு நினைப்பீங்க. ஏன்னா நம்மளை மாதிரி சிறு சிறு வியாபாரிகளுக்கு இதை பற்றி எல்லாமே தெரியணும். அதுக்காண்டி எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் பகிர்ந்துருக்கிறக்காண்டி மட்டுமே நாங்கள் தெளிவாக என்னென்ன பண்ணுறோங்கிறத அப்படி வீடியோ போடுறோம். 100 நாள் நாங்கள் இந்த குட்டியை வளர்த்து எடைக்கு விற்க போகிறோம். அந்த 100 நாளுமே என்னென்ன குட்டிக்கு ஆகியிருக்கு, என்னென்ன இருக்குங்கிறத நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம இன்ஸ்டாகிராம்லையுமே நாங்கள் பதிவிடுவோம். இந்த கடைகளுக்கு தீவனம் அடை தீவனம் தான். அதோடு சேர்த்து இதை தான் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வைப்போம். அதோட நம்ம அப்பளம் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ல அதே மாதிரி இது மினரல்ஸ் மிக்ஸ்டு. இதுவும் அதே மாதிரி தான். அடாக்கு 3 கிராம்ங்கிற கணக்கில் 30 குட்டிக்கு 150 கிராமை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். கடைசியாக எதை மிக்ஸ் பண்ணுவோம்னா லிவர் டானிக் இருக்குல்ல, அதுதான். அது 150 மில்லியை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேறவே சேர்த்து வச்சுருவோம். அது ஃபஸ்ட்டு எப்படின்னா ஒரு 1.5 கிலோ அடர் தீவனத்தில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சுருவோம். இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு இதை தின்னுட்டு திரும்ப ஒரு 1.5 கிலோ வைப்போம். ஏன்னா இது சின்ன குட்டிங்க, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே திங்காதுங்க. அது திங்கிறதுக்காண்டி வைக்கிறதுக்காண்டி தான் இந்த சப்ளிமெண்ட்ரிலாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு 1.5 கிலோ போட்டு அடர் தீவனம் மட்டும் சேர்த்து வச்சுருவோம். இதுதான் நம்ம கறிக்குட்டிக்கு தீவனம் வைக்கிற ப்ராசஸ். இது நம்ம 100 நாள் வளர்ப்போம். இந்த 100 நாள் வளர்க்குறதுக்கும் இதே தீவனம் தான். அதுக்கப்புறம் வேணால் வளர கொஞ்சம் தீவனத்தோட எடையை கூட்டிக்கிடுவோம். அப்புறம் நம்ம 100 நாள் வளர்க்குறதுல 1 மாதம் கழித்து இந்த குட்டிகளை நம்ம எடை பார்ப்போம். எடை பார்க்கும்போது அதோட வீடியோ, அதுக்கப்புறம் இந்த குட்டிகளுக்கு எதுவும் செஞ்சால் நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லா வீடியோவும் கண்டிப்பாக நம்ம யூடியூப்லேயுமே இன்ஸ்டாகிராம்லேயுமே போடுவோம். பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். இல்லைனா எங்களுக்கு நீங்கள் அறிவுரை எதுவும் சொல்லணுன்னாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதையும் பண்ணி நாங்கள் வீடியோ போடுவோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் நாங்கள் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் வீடியோ போடுவோம். கண்டிப்பாக அதை பாருங்கள்.